இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 19வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்வது, இதற்கு முன்பு நம்மளோட நாளில் ஒரு நாள் 24 மணி நேரம், இப்படி 24 மணி நேரம் இருக்கும் ஒரு நாள், இந்த ஒரு நாளைப் போலவே 365 நாட்கள் சேர்ந்தால்தான் ஒரு வருடம். இப்படி 4-5 லட்ச வருடங்கள் சேர்ந்தால் ஒரு யுகம். இந்த யுகத்தைப் போலவே பல யுகங்கள், 1000 யுகங்கள் சேர்ந்தால்தான் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதே மாதிரி 1000 யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு இரவு என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணன். இந்த ஒரு பகல், பிரம்மாவோட கணக்கில் இருக்கும் பகல் ஆரம்பிக்கும் போது, அந்த சூரியன் உதிக்கும் போது, அவருக்கு நாள் தொடங்கும் போது அவர் விழித்துக் கொள்வார். அவர் எப்போ விழிச்சுக்கிறாரோ, எப்போ அவர் முழித்துக் கொள்கிறாரோ, அப்போதுதான் நம்ம எல்லாருமே இங்கே பிறவி எடுக்கிறோம், நம்ம எல்லாருமே இங்கே படைக்கப்படுகிறோம். இப்படி நம்ம எல்லாருமே இப்போ இங்கே படைக்கப்பட்டு நம்மளோட வேலையெல்லாம் இங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது, அங்கே நமக்கு இங்கே நாட்கள் மீண்டும் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டே இருந்தாலும், அங்கு பிரம்மாவுக்கு நாட்கள் ரொம்ப பொறுமையாக மெதுவாக போகுமா. இப்பொழுது பிரம்மாவுக்கு அந்த நாட்கள், அந்த ஒரு நாளானது போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு சாயந்தர வேலை வருமாம், இரவும் வருமாம். அந்த இரவு நேரம் வந்துடுது என்றால் பிரம்மா தூங்க போகணும். பிரம்மா தூங்க போகும்போது தான் இங்கே இருக்கும் அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு முறை அவர் எழுந்துக்கிறார். அப்போ மீண்டும் ஒரு முறை இவெல்லாம் பிறக்கிறார். மீண்டும் அவர் தூங்க போறார், எல்லாம் அழிக்கப்படுகின்றன. அவர் எழுந்துக்கிட்டா இங்கே படைப்பு, அவர் தூங்கினா இங்கே அழிவு, படைப்பு அழிப்பு, படைப்பு அழிப்பு என்று போய்கொண்டே இருக்குமாம் இந்த ஒரு சக்கரம். ஆனால் இந்த சக்கரம் சுழந்து கொண்டே போயின்னு இருக்கும்போது அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி, ஏன் பிரம்மாவோட அந்த ஒரு நாளோட குறிப்பை இங்கே தந்தார் என்று சொல்றார். சம்பந்தமே இல்லாமல் ஏற்கனவே நம்ம கிருஷ்ணா சொன்னார், என் திருவடியை பற்றிக்கொள், என்னையே நினைத்துக்கொள், என்னை நினைத்தால் மட்டுமே உன்னால் மோட்சம் பெற முடியும் என்று சொல்லிட்டார். அந்த இறைவன் மேல அன்பு வைத்திருக்கணும், பிரீத்தி வைத்திருக்கணும். அதே நேரம் மன அடக்கமும் புலனடக்கமும் வேண்டும், அப்பொழுதுதான் முக்தி பெற முடியும் என்றும் சொன்னார். இப்போ சம்பந்தமே இல்லாமல் ஏன் பிரம்மாவோட நாள் இவ்வளவு யுகங்கள், ஒரு யுகத்தில் இவ்வளவு வருடங்கள், இதெல்லாம் ஏன் சொல்லணும் என்றால், அதற்கான ஒரு லட்சியம், அதற்கான நோக்கம் என்னென்றால், இத்தனை முறை உயிர்கள் படைக்கப்படுகின்றன, இத்தனை முறை உயிர்கள் அழிக்கப்படுகின்றன. இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் பிறப்பு, அந்த படைப்பு அழிப்பு, படைப்பு அழிப்பு என்று மீண்டும் மீண்டும் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ எத்தனை கோடி, அதாவது கணக்கிலேயே எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அத்தனை கோடி கோடி உயிரினங்கள் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்படி கோடி கோடி உயிரினங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அதில் சிறிதளவு மக்கள் மட்டுமே பகவானை சென்று அடைகிறார். அது எப்படி என்று யோசிக்க வேண்டும் அர்ஜுனா என்று சொல்றார் கிருஷ்ணர். இந்த சிறிதளவு மட்டும் ஏன் பகவானை சென்று அடைகிறார் என்றால், பகவானை அடைவது ரொம்ப கஷ்டம் என்று நம்ம நினைத்தோம் என்றால் அது நிச்சயமாக கஷ்டமான விஷயம். ஆனால் பகவானை சென்று அடைவது சுலபம் என்று கிருஷ்ணரே சொல்றார். கிருஷ்ணரே பகவான் என்னை அடைவது சுலபம் என்று அவர் சொன்னார்னா, முக்தி பெறுவது சுலபம் என்று சொல்றார். அந்த சுலபமான வழிதான் சிறு வயதிலிருந்து பகவானை பற்றி நினைப்பது மற்றும் மரண தருவாயில் பகவானை சிந்தனையில் வைத்திருப்பது.